பெரிய பணக்கார வீட்டு இந்த பையன். இவனுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில வந்து சொத்து இருக்கு. இந்த பையன் வந்து இந்த வீட்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ண வந்து காதலிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு ஒரு சூனியக்காரி. இவளுக்கு தேவையானதெல்லாம் காசோ, பணமோ இவனோட உடம்போ கிடையாது. இவனோட அன்பு மட்டும்தான். ஆனா அவன் அப்படிலாம் இல்ல. நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு அவ வந்து சாபம் கொடுத்து அந்த குடும்பத்தையே அழிச்சு, அவனையும் ஒரு வேம்பயரா மாத்தி ஒரு சவப்பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிடுறா. ஒரு வழியா இந்த வேம்பயருக்கு 200 வருஷங்களுக்கு மேல விடுதலை கிடைக்குது. அப்படி வெளியில வந்த அவன் அந்த சூனியக்காரிய பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வெளியில வரான். அப்படி வந்தவன் என்ன பண்ணா, உண்மையில அந்த சூனியக்காரிய பழி வாங்கினானா, இல்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2012ல ரிலீஸ் ஆன டார்க் ஷேடோஸ் அப்படிங்கிற ஹாரர் காமெடி ஃபேண்டசி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. 1760ஸ்ல லிவர்பூல் அப்படிங்கிற இடத்த காமிக்கிறாங்க. இங்கிருந்து கோலின்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலி இங்கிலாந்துக்கு இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. இங்கிலாந்துல மெயின் அப்படின்ற இடத்துக்கு தான் இவங்க வந்து போறாங்க. அங்க போனதுமே இவங்களோட தொழிலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்க சுத்தி வந்து நிறைய தண்ணி கடற்கரை தான். அதனால வந்து ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இவங்க அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. கோலின்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு டவுனையே இவங்க உருவாக்கியிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு எஸ்டேட் வாங்கி ஒரு பெரிய பங்களாவையும் கட்டுறாங்க, கோலின்ஸ்வுட் அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். இவனோட பேரு பர்னபஸ். இவனும் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அவர் பார்த்து தான் வளர்த்துருக்காரு. என்ன இருந்தாலும் சரி நம்மளோட குடும்பம் தான் நம்மளுக்கு முதல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வளர்த்துருப்பாரு. இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. கோலினும் வந்து நல்ல பெரியவனா வளர்ந்துட்டான். இவன் வளர்ந்ததும் அங்க இருக்கிற ஒரு வேலை செய்யற பொண்ணு மேல வந்து காதல் இருக்கு அவனுக்கு. இந்த பொண்ணோட பேரு ஏஞ்சலிக். இவ உண்மையிலே ஒரு சூனியக்காரி. இந்த விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது. இவ வந்து பர்னபஸ் கிட்ட எனக்கு வந்து உன்னோட உடம்பு இதெல்லாம் தேவையில்லை, உன்னோட காதல் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனா நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் பழக்கல, எனக்கு வந்து நீதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை கேட்டதுமே இவ வந்து கோவமாகி பழி வாங்குற விதமா நம்ம கோலினோட அம்மா அப்பா இவங்க 2 பேரையுமே வந்து டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொன்னுடுறா. இதுல வந்து இவனுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால பர்னபஸ் வந்து இந்த டார்க் மேஜிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதை தெரிஞ்சுக்கும் போது ஜோசட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட இவனுக்கு பழக்கமாகுது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவளுக்கு தான் அந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஏங்கியிருப்பா. அதனால இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல இருந்து அவளை கீழே வந்து விழ வச்சிடறா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பின்னாடியே அவனும் வந்து குதிக்கிறான். அவளை ஆனா காப்பாற்ற முடியல. இவன் குதிச்சதும் இவனும் வந்து செத்து போயிடுவான் அப்படின்னு பார்த்தா, இவன் அவ்வளோ உயரத்துல இருந்து குதிச்சு இவனுக்கு எதுவுமே ஆகல. என்னடான்னு பார்த்தா அந்த சூனியக்காரி ஏஞ்சலிக்கு இவனை வந்து ஒரு வேம்பயரா வந்து மாத்திடுறா. அப்படி மாத்தினதுனால இவனுக்கு இப்போ எதுவுமே ஆகல. இதுக்கப்புறம் இவனுக்கு சாவே வேற கிடையாது. மாதிரி வேம்பையரா மாத்தி இவனுக்கு கொடூரமான தண்டனை கொடுத்ததோட நிறுத்தாம இந்த ஏஞ்சலிக்கு என்ன பண்றானா, அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு எதிரா வந்து திருப்பி விடுறா. இத பாருங்க, இங்க நின்றுட்டு இருக்கானே இந்த பர்னபஸ், இவன் ஒரு கொடூரமான மிருகம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே அவனுக்கு எதிரா வந்து மாறிடுறாங்க. அதனால அவனை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சவப்பெட்டியில அடைச்சு அவனை வந்து ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஏரியால வந்து புதைச்சு வச்சிடுறாங்க. நடந்து பல வருஷங்கள் ஆயிருது. 1972 இப்ப காமிக்கிறாங்க. இங்க விக்டோரியா அப்படின்ற ஒரு பொண்ணு ட்ரெயின்ல கோலின்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்து வந்துட்டு இருக்கா. எதுக்காக அப்படின்னா, கோலின்வுட் ஃபேமிலி வந்து ஒரு ஆள் வேணும் வேலைக்கு அப்படின்ற மாதிரி ஆட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த வேலைக்காக தான் இவ வந்து வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ வந்து உண்மையான பேர் வந்து விக்டோரியா அதெல்லாம் கிடையாது. இவ அவங்களோட வீட்டுல இருந்து வந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பா. இந்த இடத்துல அவளோட உண்மையான பேரை யூஸ் பண்ணா எங்க யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக தான் இவ வந்து அந்த ட்ரெயின்லேயே ஒரு போர்ட்ல வந்து விக்டோரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பேரையே நம்மளோட பேரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிருப்பா. இப்போ ஒரு வழியா இந்த எஸ்டேட்டுக்குள்ள அவ வந்துடுறா. அங்க வந்ததுமே வில்லி அப்படின்றவரை தான் வந்து மீட் பண்றா. இவர் தான் இப்ப தற்காலிகமா இந்த இடத்துல வந்து கேர்டேக்கரா இருக்காரு. விக்டோரியாவை இந்த பங்களாக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இது எவ்வளவு பெரிய பங்களா தெரியுமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க 100கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வெறுமனே நானும் மிஸ்ஸஸ் ஜான்சனும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த இடத்துக்கு எலிசபெத் அப்படிங்கிற இவங்க வராங்க. இவங்க தான் தற்காலிகமா இந்த கோலின்ஸ் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறது. இவங்க இந்த இடத்துக்கு வந்ததுமே இவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இந்த வீட்டுல மொத்தமா இருக்கிறதே ஒரு 7 பேர் தான். அதோட இந்த பங்களாவில் பாதி இடத்துக்கு மேல நாங்க யூஸ் கூட பண்றது இல்லை அப்படின்னு இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு இவகிட்ட வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்கறாங்க. இவளை வந்து இந்த இடத்து வேலைக்கு செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அவளும் வந்து நல்லா மாசா வந்து பதில் சொல்றா. சரி, இந்த வேலைக்கு நீ கண்டிப்பா தகுதியான ஆள் தான்
அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லிட்டு ஃபேமிலியை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் டைம் அப்போ ஃபேமிலியை மீட் பண்ண வைக்கிறாங்க. சாப்பாடு டைம்ல எல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்றாங்க. இவனோட பேரு ராஜர், இவங்க எலிசபெத்தோட தம்பி, இவன் ஒரு சோம்பேறி. இப்ப இவளோட பேரு கேர்லன், இவ வந்து எலிசபெத்தோட பொண்ணு. இவ எப்ப பார்த்தாலும் ஏதாவது வினோதமா தான் நடந்துகிட்டே இருப்பா. அடுத்ததா டேவிட், இவன் ராஜரோட பையன். இவனுக்கு வந்து 5 வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போல இருந்தே அவங்க அம்மாவை அவன் பேயா பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறான். இப்படிதான் உடம்பு முடியாம இருக்கான். இவனை குணப்படுத்துறதுக்காக டாக்டர் ஜூலியா அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க அவனை நல்லா பாத்துக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா குடிச்சுக்கிட்டு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கா. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா விக்டோரியா டேவிட் கிட்ட மட்டும் பேசுறா. எனக்கும் வந்து பேய்ங்க மேலெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து சொல்றா. இதனால இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து எலிசபெத்துக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ இதுல நீ வேறையா அப்படின்ற மாதிரி. நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விக்டோரியா வந்து தூங்குறதுக்காக அவளோட படுக்கை எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஜோஷட்டோட பேய் வந்து இருக்குது, ஆவி வந்து இருக்கு. அதை பார்த்ததுமே அவளுக்கு அள்ளி விட்டுருது. என்னடா இது அப்படின்ட்டு. அந்த பேய் இருந்துட்டு அவன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வெளியில போகுது. பகுதிக்கு வந்து அங்க இருக்கிற சாண்டலியரை சுத்தி சுத்தி அது வந்துகிட்டே அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஆவி வந்து சொல்லிட்டு இருக்கு. வருது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். இவ எப்படி அந்த பள்ளத்தாக்குல இருந்து விழுந்தாலும் அதே மாதிரி இப்ப அந்த சாண்டலியர்ல இருந்து கீழே விழுந்து அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுறா. கட் பண்ணி நடு காட்டுல காமிக்கிறாங்க. மெக்டொனால்ட சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடு காட்டு பகுதியில வந்து குழி நோண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல. அப்படி குழி நோண்டும் போது அவங்களுக்கு ஒரு பழைய சவப்பெட்டி கிடைக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா இங்கதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அவ்வளவுதான், நம்ம பஸ்ஸுக்கு விடுதலை கிடைச்சிருது. அவன் வெளியில வந்ததுமே அங்க இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரனையும் வந்து பயங்கரமா கொண்டு அவங்களே வந்து சாப்பிடுறான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, பார்த்து எடுத்துட்டு 200 வருஷத்துக்கு மேல எதுவும் சாப்பிடாம இருந்தனா பசி அதுதான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு வழியா வந்து சிட்டிக்குள்ள வரான். வந்து பார்த்தா இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவ்வளோ டெக்னாலஜிஸா என்னென்னமோ வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையுமே பாக்குறான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட மேட்சே ஆகலையே, நம்ம உடம்புல வேற ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு கண்ணுக்கும் படாம எப்படியோ இவனோட வீட்டுக்கு எஸ்டேட்டுக்கே வந்துடுறான். வந்துட்டு அங்க கார்டன்ல வில்லியம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவனை இவனோட பவரை வச்சு ஹிப்டனைஸ் பண்ணிடுறான். ஹிப்டனைஸ் பண்ணி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கிட்டத்தட்ட பல 100 வருஷங்களா நம்ம ஆளு உள்ளேயே இருந்துட்டான். இப்ப அவனோட ஹிப்டனைஸ் பவரை வச்சு என்ன வந்து ஒழுங்கா ஃபுல்லா கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அவனும் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிடுறான். இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பசங்க கூட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு எலிசபெத் வந்துடுறா. உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா கூட்டிட்டு போறா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான் இதுல நீ வேற இப்ப புதுசா முளைச்சிட்டு வந்திருக்க, உன்னோட பாடியை பார்த்தாலே அவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து திட்டிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்ல, நம்மளோட குடும்பத்தை பத்தி ஏற்கனவே வெளியில நிறைய கட்டுக்கதை அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே கட்டுக்கதையா இருந்துட்டாவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் இவன் என்ன பண்றான்னா ஒரு சீக்ரெட் டோர் வந்து ஓபன் பண்றான். இந்த டோர் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் எலிசபெத்துக்கு கூட தெரியாது. அது மட்டும் இல்ல, அந்த ரூம்குள்ளார நிறைய வந்து ட்ரெஷர்ஸ் இருக்கு. சோ இதை வச்சு நம்மளோட குடும்பத்தை பழையபடி நம்மளால ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இதெல்லாம் கேட்டதும் எலிசபெத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா இவங்களோட குடும்பம் இப்ப ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருக்கும். அதனால நீங்க இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ வேம்பயர் அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க டீல் போட்டுக்கிறாங்க. அப்படின்னா இவன் வேம்பயர் தான் அப்படிங்கிறது இவளுக்கு வந்து தெரியும். அவனும் வந்து ஒத்துக்கிறான். மறுநாள் பொழுது விடிஞ்சது எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப எலிசபெத் இருந்துட்டு பர்னபஸா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா. இவன் வந்து என்னோட 3ஆவதான தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவன் இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்துல தான் இருந்துட்டு இருந்தான், இப்பதான் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையுமே அவனும் வந்து பாத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. மட்டும் இல்ல, இப்போ வந்து நம்மளோட பிசினஸ் எல்லாமே வந்து சரிஞ்சு போச்சு, ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பிசினஸே இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்த மொத்தமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது ஏஞ்சல் பே சீ ஃபுட் அப்படிங்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா விக்டோரியா இந்த ரூம்குள்ள வர, நம்ம பர்னபஸ் வந்து அவளை பார்த்துட்டு அப்படியே வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா இவ ஒரு ஜாடையில பாக்குறதுக்கு ஜோசப் மாதிரியே இருக்கா. கட் பண்ணா சிட்டிக்குள்ளார இந்த ஏஞ்சலிக்கை தான் வந்து காமிக்கிறாங்க. இப்போ இவ ஏஞ்சி பர்ச்சர் அப்படின்ற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் இவ உயிரோட தான் இருக்கா. இவ தான் இந்த ஏஞ்சல் பே சீ ஃபுட் அப்படிங்கிற இடத்தோட சிஇஓவே. இவ தான் வந்து ஒரு பாப்புலரான ஃபவுண்டரு கூட. இந்த இடத்த ஃபுல்லா ரூல் பண்றதும் இவ தான். அனுப்பிச்ச வேலைக்காரங்க சில பேர் நேற்று காட்டில் நடந்த இன்சிடென்ட்டை பற்றி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை போயிட்டு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரில் போய் பார்க்குறா. பார்த்து அந்த சவப்பெட்டி ஓப்பனில் இருக்கிறதுமே அவன் வந்து தெரிஞ்சுக்கிறா. அப்படின்னா அவன் வந்து இங்கேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவனை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா நேராக கோலினோட வீட்டுக்கு தான் வந்து போகிறா. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு உள்ளே போக, ஆனால் எலிசபெத் வந்து இவளை சர்ற மாதிரியே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஏன்டி உனக்குலாம் வெக்கமானலாம் எதுவும் இல்லை, இப்படி வந்து நிற்கிறி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து பர்னபஸ் அங்கே வர, நான் வந்து அவகிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏஞ்சி கூட்டிட்டு ரூம்குள்ள தனியா போறான். அப்படி போயிட்டு இதுக்கப்புறமும் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட, இவ வந்து அவனை கிஸ் பண்றா. எப்படியோ எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்லிட்டு இருக்கா.
இப்படியோ உங்களோட ஃபேமிலி உருவாக்குன இந்த கோட்டை இப்ப கோலின் ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஏஞ்சல் வேவா மாறிடுச்சு. மக்கள் எல்லாரும் நான் சொல்றதை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு ஒரு தலை சிறந்த லீடரா இருக்கேன். அதனால இதுக்கப்புறம்லாம் உன்னோட பருப்பிங்க எதுவும் வேகாது அப்படிங்கிற மாதிரி இவ வந்து இவனை பயங்கரமா வெறுப்பேத்திட்டு போறா. இவங்க இருந்து இதெல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா பர்னபஸ் இருந்துட்டு எலிசபெத்திட்ட போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பா உருவாக்குன சாம்ராஜ்யத்தையே இவ அப்படி அழிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி அவன் வந்து கடுப்பா பேசிட்டு இருக்கான். இதை பாரு, உன்னோட பாஸ்ட் லைஃப்ல எது வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா இப்ப நம்ம நடக்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த படத்தோட ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இவ்வளவு நாளா இப்படி இருந்ததுக்கான பரிசா தான் அவன் வந்து என்ன ஒரு பொட்டியில அடைச்சு வச்சுட்டா அப்படின்ற மாதிரி ஆதங்கப்படுறான். இதை பாரு, நீ இப்ப கோவப்பட்டு எதுவும் ஆக போறது இல்லை. இப்போ நமக்கு நம்மளோட ஃபேமிலியும் வந்து பெருசா கொண்டு வரணும். நம்ம பாஸ்ட்ல நடந்ததுக்கும் அவளை பழி வாங்கணும், இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கும் அவளை வந்து பழி வாங்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு வந்து அவ சொல்றா. அதை கேட்டு அவனு இன்ஸ்பயர் ஆகி அந்த ஒரு ஹிடன் ரூம் இருக்கும்ல, அந்த இடத்துல நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து வித்து இந்த வீட்டை வந்து மறுபடியும் வந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால இங்க மறுபடியும் இதுக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்தாங்களோ அது மாதிரி நூற்றுக்கணக்கான சர்வன்ட்ஸ் வந்து இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டை சரி பண்ற கையோட இவங்களோட பிசினஸையும் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இப்ப வந்து நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. பஸ் இருந்துட்டு இந்த இடத்துக்குள்ள வரும்போது கண்ணாடி, தொப்பி, கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ரெஸ்ல கவர் பண்ணிட்டு தான் வரான். ஏன்னா இவன் ஒரு வேம்பயர் இல்லையா, அதனால சூரிய வெளிச்சப்பட்டா அவன் வந்து எரிஞ்சிருவான். அதுக்காக இது மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வரான். அதோட இங்க யாருக்கும் சந்தேகமும் வந்துடக்கூடாது. ஒரு வேம்பையரா இருக்கிறதுனால அவனால வந்து நிம்மதியா வந்து தூங்க முடியல. ஏன்னா அந்த இவ்வளோ வருஷங்களா அந்த சவப்பெட்டியில இருந்ததுனால இப்பயும் அவனோட பழைய சவப்பெட்டியவே எடுத்துட்டு வந்து அதுக்குள்ளதான் போயிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். பிடிக்கிறவனை வேலைக்கு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து வந்திருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது இது வந்து ஏஞ்சலிக்கு ஒர்க் பண்றவங்க அப்படின்றது தெரிய வருது. அதனால அந்த கேப்டனை இவன் வந்து ஹிப்டனைஸ் பண்ணி இவன் சொல்ற டைரக்ஷன்ல இந்த எல்லா போட்டும் வந்து போறது மாதிரி வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஒர்க்கெல்லாம் ஒரு பக்கம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் என்ன, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவன் வந்து கற்றுக்கிறான். மிச்சம் இருக்கிற டைமிங் எல்லாமே விக்டோரியா கூட தான் அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இவன் அந்த ட்ரெஷர் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ராஜர் வந்து இவன் இந்த இடத்துக்குள்ளேருந்து என்ன இப்படி எடுத்துகிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மட்டும். இவன் இந்த மாதிரி வினோதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறத அங்கே இருக்கிற டாக்டர் ஜூலியாவும் பார்த்துடுறா. என்ன நீ, நான் பாக்குறதப்பெல்லாம் ஏதோ வினோதமாவே இருக்கே, நீ என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து செக் பண்றதுக்காக இவன் வந்து கூட்டிட்டு வந்துட்டு இவனை ஹெப்டனைஸ் பண்ணி இவனோட சீக்ரெட் எல்லாத்தையுமே அவன் வந்து தெரிஞ்சுக்கிறா. அதுல இவன் ஒரு வேம்பயர் அப்படிங்கிறது இவளுக்கு தெரிய வந்துருது. இதை தெரிஞ்சதுமே எலிசபெத் கிட்ட போயிட்டு இவ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறா. ஃபேமிலி மெம்பரை நீ இப்படி வந்து இது பண்ணி வச்சிருக்க, அதுவும் அவன் ஒரு வேம்பயர், இதை வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றப்ப இதை பாரு, போலீஸ் எல்லாம் போக தேவையில்லை, உனக்கு வந்து அவன் மேல ஒரு கண் இருக்கு, ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவனால நமக்கு காரியம் வேற ஆக வேண்டியது இருக்கு. ஸோ அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அவளை காம்ப்ரமைஸ் பண்றா. பர்னபஸ் என்ன பண்றான்னா கோர்லினை பார்த்து மீட் பண்ணி எப்படி வந்து இப்ப இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வந்து கரெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்ப கோர்லின் என்ன சொல்றான்னா, நீங்க முதல்ல இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி பழையதா இருக்கிறதெல்லாம் வந்து விட்டுட்டு வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா ரொம்ப ஓல்டா இருந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அதனால இங்க இருக்கிற மக்களோட நீங்க வந்து பழகி அவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் என்ன பண்றான்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து காட்டுல சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அவங்களும் காதல்னா என்ன, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்க வந்து பொதுவா காதலை மட்டும்தான் விரும்புவாங்க, அவங்களோட பணத்தையோ உடம்பையோ இல்லை அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு செம காண்டாகிறது. ஏன்னா இதே மாதிரிதான் ஏஞ்சலிக்கும் வந்து சொல்லியிருப்பா. அதனால அங்க வந்து எல்லாருமே அவன் கொண்டு சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஜூலியாவை பாக்குறதுக்காக வரான். என்ன பண்றானா பர்னபஸோட ரத்தம் எல்லாத்தையுமே வந்து அவனோட உடம்புல இருந்து எடுத்து மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா இது எல்லாமே வேம்பையரோடது தானே. ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீ மனுஷனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதனாலதான் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இதெல்லாம் கேட்டு நம்ம பர்னபஸ்க்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது. பரவாயில்ல, நீ வந்து என்ன நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லும் போது இது சாதாரண டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள உறவு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து அவளோட மரியாதையை செலுத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஆள் எப்பயும் போல விக்டோரியா கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றான். இன்னும் அவ கூட வந்து நிறைய வந்து விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசி அவங்க 2 பேரும் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பக்கம் இந்த ஏஞ்சி இருந்துட்டு செம்மையா கோவப்படுறா. என்ன அந்த கோலினோட பிசினஸ் வந்து மறுபடியும் நல்லா போக ஆரம்பிச்சிருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்ம கோவப்படுறா. ஆனா அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ்க்கு ஒன்றும் புரியல. நம்மளோட இது வந்து ப்ராஃபிட் நல்லா தானே இருக்கு, ஆல்ரெடி 95% வந்து போயிட்டு தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இப்ப பிரச்சனை அது கிடையாது, அவங்களோட பிசினஸும் வந்து போறதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோட்டையை உருவாக்குறதுக்கு என்னோட பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ அந்த காலினோட பிசினஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. தலைவன் ஒரு திட்டம் போட்டு பர்னபஸை மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றான். அவனும் வந்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது நீ ஒழுங்கு மரியாதையா உன்னோட கம்பெனியை என்கிட்ட வித்துட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படி மட்டும் நீ பண்ணல அப்படின்னா இப்ப அந்த விக்டோரியாவை நீ லவ் பண்ணிட்டு இருக்கே அவளை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்.
பாரு இப்பயும் எனக்கு வந்து உன்கிட்ட இருந்து வேணும் அப்படிங்கிறது உன்னோட காதல் மட்டும்தான், புரியுதா? அதனால ஒழுங்கா நீ அந்த கம்பெனியை விட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துல ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த இடத்துல நிறைய பொருட்கள் வந்து உடைஞ்சு சேதமாகுது. இதுக்கப்புறம் பார்த்தா இதுக்கப்புறமாவது நீ அந்த கம்பெனி எனக்கு விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ கேட்க, இல்ல இதெல்லாம் வந்து ஏதோ தெரியாம நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, அதனால நிச்சயமா நான் அதை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்காக நீ வந்து நல்லா அனுபவிப்ப, நான் நிச்சயமா உன்னை அழிப்பேன் அப்படின்ற மாதிரி அவ கோவத்தோட சொல்றா. பார்னபஸ் வந்துட்டு மறுபடியும் ஜூலியாவை பார்த்தா அவனோட பிளட் எல்லாத்தையும் வந்து மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்க இதெல்லாம் பண்ணி முழுமையான மனிதனா மாற ட்ரை பண்றான். ஒரு பக்கம் நம்ம விக்டோரியாவுக்கு மறுபடியும் அந்த கனவு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ வந்து ஒரு கொடுமையான இடத்துல தான் வந்து வாழ்ந்திருப்பா. இவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த இடத்துக்கு இவளை அனுப்பி வச்சிருப்பாங்க. அதோட கனவு தான் வந்துட்டு இருக்கு. அந்த கனவுல இருந்து அவ டக்குன்னு எந்திரிச்சா இவளுக்கு முன்னாடி அந்த ஜோசட்டோட பேய் வந்து நின்றுட்டு இருக்கு. அது வந்து எனக்கு உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. நாள் காலையில எல்லாரும் சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆயிருக்கு. அப்போ பர்னபஸ் என்ன சொல்றான்னா, நம்மளோட பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு, ஃபேமிலியும் முன்னாடி மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும், அதனால ஏதாவது பண்ணலாம்னு சொல்லும்போது இந்த கார்லின் என்ன சொல்றான்னா, பழைய காலத்து டெக்னாலஜி மாதிரி எதையாவது பண்ணிடாதீங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவ ஐடியா கொடுக்குறா. அந்த மாதிரி பண்ணாதான் இப்போ உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொன்னது மாதிரியே நைட் அது வந்து பார்ட்டி ஒன்று வந்து அரேஞ்ச் பண்றாங்க. பார்ட்டிக்கு அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. பரவாயில்ல, நீ சொன்ன ஐடியா ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது, இது வந்து நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்கரேஜ் பண்றாரு. ஆலிஸ் கூப்பர் அப்படிங்கிறவன் டிஜே பண்ணிட்டு இருக்கான். இவருக்கு வந்து பெருசா பாட்டு இதெல்லாம் வந்து பிடிக்காது. அதனால வந்து வீட்டை போயிட்டு சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களா சுத்தி வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல டேவிட் வந்து ஒரு கோட் ரூம் மாதிரி இருக்கு, அங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறான். அதுவும் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. என்னடா இங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னு வந்து இவர் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, எங்க அப்பா வந்து ஏதோ வேலையா உள்ள போனாரு, இந்த இடத்துக்குள்ள யாரும் வர வேணாம்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். யாரும் வராம இருக்கிறதுக்காக தான் என்ன நிக்க வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவன் வந்து எல்லாத்தையும் சொல்ல, சரி இங்கேருந்து நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அனுப்பி வச்சுட்டு ஜன்னல் வழியா அவன் என்ன பண்றான் அப்படின்னு போயிட்டு பார்த்தா அந்த ராஜர் அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட வந்து ஒன்னா இருந்துட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து கெஸ்டா வந்திருப்பாங்களே, அவங்களோட கோட் எல்லாத்துல இருந்து பர்சுல இருந்து பணம் இதெல்லாம் வந்து வேற திருடிட்டு இருக்கிறான். அட பாவி, இந்த மாதிரி திருட்டு வேலையா பாக்குற அப்படின்ற மாதிரி பால்கனிக்கு வந்தா அங்க வந்து நம்ம விக்டோரியா வந்து நின்றுட்டு இருப்பா. விக்டோரியா இவனை பார்த்ததுமே, நீ வந்து என் மேல என்ன மாதிரி ஒரு எண்ணத்துல சுத்திட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. இடத்துக்கு நான் வந்ததுக்கான நிச்சயமா ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ எமோஷனலா சொல்லிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவன் ட்ரை பண்றான். ஆனா அவன் வந்து யாரோ பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி பின்னாடி வந்துடுறா. ஏன்னா இவளுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ லவ் பண்ண யாருமே இவளை வந்து திருப்பி லவ் பண்ணது கிடையாது. அதனால இவளோட பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கறத இவன் கிட்ட சொல்றான். இவ சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே இவ வந்து அந்த ஜோசட் அப்படின்ற பேயை வந்து பார்த்துட்டு இருக்கிறா, அந்த ஆவியை பாக்குறா. அதனால இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. இடத்துல இவ தனியா தான் அந்த ரூம்ல இருக்கணும். இவளுக்கு துணையா வந்து அந்த ஜோசட் அப்படிங்கிற ஆவிதான் இவ கூட இருந்திருக்கும். இவளை சரி பண்றேன்ற பேர்ல இவளுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதனால அவ ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சிருப்பா. எப்பா இதுக்கு மேலே இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜன்னல் வழியா அவ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்திருப்பா. அப்படி ஓடி வந்து அவளுக்கு அடுத்து எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒரு நாள் வந்து ஒரு பேப்பர்ல ஆட் இருந்திருக்கும். அதுதான் இந்த கோலின்ஸ் ஃபேமிலி கொடுத்த ஆடு. அங்க வந்து நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசட் கை காமிச்சிருப்பா. அவ கை காமிச்சா நிச்சயமா அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றதுனாலதான் இவ வந்து இப்ப ட்ரெயின் ஏறி இந்த இடத்துக்கு வந்திருப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இது வந்து என்னோட வீடு மாதிரியே வந்து உணர்றேன், நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், அதுவும் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கிஸ் பண்ணிடுறா. இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத கரெக்டா அந்த ஏஞ்சலிக் வந்து இந்த இடத்துல வந்து இதை பாத்துடுறா. கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில பர்பரஸ் என்ன பண்றான்னா, இந்த ஜூலியாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான். எப்படியாவது என்னோட ரத்தத்தை எல்லாத்தையும் மாத்தி நான் ஹியூமனா மாறணும் அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த ஜூலியா அவனோட உடம்புல இருந்து எடுத்த ரத்தத்தெல்லாம் அவளோட உடம்புக்கு ஏத்திக்கிட்டு இருக்கிறா. என்னன்னா அவளுக்கு வந்து ஒரு வேம்பையரா மாறணும் அப்படின்றதுதான் ஆசையாம். ஏன்னா இந்த மாதிரி மனுஷனா வாழ்ந்து கடைசியில செத்து போறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் வந்து சாகாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கிறா. இதெல்லாம் கேட்டு இவனுக்கு வந்து செம கோவமாகிருது. ஏன்னா இவ்வளவு நாளா உன்னை நம்பிதான் இந்த இடத்துல வச்சிருந்தோம், ஆனா நீ எங்களுக்கே இவ்வளவு துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கடிச்சிடறான். அப்படி கடிச்ச போது அவளோட பல் எல்லாமே வேம்பையர் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. அதை வந்து அவன் பார்க்கல. அவளை கொன்னு நடுக்கடல்ல போய் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லை கட்டி அவளை வந்து நடுக்கடல்ல இறக்கிடுறாங்க. அப்புறமா இந்த ராஜர் வந்து அந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருந்து சில ட்ரெஷர்ஸை புதையல் எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றான். அப்ப வந்து கரெக்டா நம்ம ஹீரோ பாத்துறான். அப்படி பார்த்து அவன் வந்து இவனுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறான். ஒண்ணு, நீ ஒழுங்கா திருந்தி உன்னோட பையன் கூட வாழலாம், அப்படி இல்லைன்னா நான் இங்க இருந்து உனக்கு காசு தரேன், ஆனா அந்த காசை எடுத்துக்கிட்டு நீ இந்த இடத்துக்குள்ள திருப்பி வரவே கூடாது, எது வேணும்னு நீயே சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் இருந்துட்டு பையனை சூஸ் பண்ணுவான், ஏன்னா பையன் தனியா இருக்கான், அவனை பார்த்துப்பான் அப்படின்னு பார்த்தா எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்து டேவிடோட மனசு உடஞ்சு போயிருது.
தெரியுது. ஏன்னா இவன் ஒரு சின்ன பையன், சின்ன வயசுல அம்மா வேற இழந்திருக்கிறான். அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கிறான். அங்க வந்து அந்த சாண்ட்லியரை வந்து இந்த வில்லி வந்து மாட்டிட்டு இருந்திருப்பாரு. அதை வந்து அவன் பார்க்காம அந்த இடத்துக்குள்ள வர அவனோட கால் வந்து அதுல தெரியாம பட்டுருது. அதனால அவரும் வந்து தடுக்கவில்லை. இந்த பெரிய பால் அவன் மேல விழ வரும்போது நல்ல வேலையா நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். அதுல ஒரு பிரச்சனை ஆகிருது. அந்த இடத்துல சூரிய வெளிச்சப்பட்டதுனால அவனோட உடம்பு வந்து நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே இவனோட சீக்ரெட், இவன் ஒரு வேம்பயர் அப்படிங்கிற விஷயம் விக்டோரியாவுக்கும் சரி டேவிடுக்கும் சரி தெரிஞ்சு போயிருது. இவங்க 2 பேருமே இவகிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாங்க. இதை தெரிஞ்சதுமே அடைச்ச இவ்வளவு நாளா ஏமாத்திட்டா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவனை விட்டு விலகி போயிடுறாங்க. கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா நேரா கிளம்பி ஆஞ்சலிக்க பாக்குறதுக்காக தான் வரான். இதை பாரு, எனக்கு கொடுத்த சாபத்தை நீ ஒழுங்கா திருப்பி வாங்கிடு, இல்லைன்னா நான் வந்து எப்படி ஜூலியாவை கொன்னனோ அதே மாதிரி உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு இவனுக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறா. இதை பாரு, நம்ம 2 பேரும் திருப்பி ஒன்னா சேர்ந்து பார்ட்னர்ஸ் அப்புறம் லவ்வர்ஸா சேர்ந்து இந்த பிசினஸை வந்து ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீ வந்து மறுபடியும் அந்த சவப்பெட்டிக்குள்ள போகணும். இது மாதிரி உனக்கு 2 ஆப்ஷன் தான், எது வேணும்னு நீயே சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவளோட வில்லித்தனமான பேச்ச பேச இதை கேட்டு அவன் வந்து செம டென்ஷன் ஆயிடுறான். நரகத்துக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்படி போகும்போது வெளியில கதவை திறந்தா பயங்கரமான ஷாக்கு. இவனோட அந்த சவப்பெட்டியை வச்சுக்கிட்டு அவளோட ஆட்கள் எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஷாக்ல திரும்பி பார்க்க இவன் வந்து அவனை தள்ளி விட்டுறான். இதனால சங்கிலியால அவனை உள்ள கட்டி இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு போறாங்க. சவப்பெட்டிய காட்டுக்குள்ள வழியா எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. ஒரு பழைய கைவிடப்பட்ட ஒரு இது இருக்கு. அந்த இடத்துல வந்து அதை வைக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்து என்ன பண்றான்னா அந்த பிசினஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படிங்கறதுனால அவங்களோட இடம் எல்லாத்தையுமே வந்து வெடிச்சு சதற வைக்கிறா. மாதிரி செட் பண்ணி எல்லாத்தையும் வந்து வெடிச்சு சதற வைக்கிறா. இவனோட சவப்பெட்டியும் ஏதோ ஒரு கைவிடப்பட்ட இடத்துல வச்சிடறா. ஆனா நல்ல வேலையா டேவிட் வந்து அந்த சவப்பெட்டியை கண்டுபிடிச்சு வந்து ஓபன் பண்ணி விட்டுறான். எப்படிறான்னு பார்த்தா டேவிடோட அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து டேஞ்சர்ல இருக்கான், அதனால போயிட்டு அவனுக்கு ஆபத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியோ கண்டுபிடிச்சு வந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவனை விடுதலை பண்ணிடுறான். மக்கள் எல்லாரும் இந்த இடத்துல வர ஒண்ணு கூடிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குல்ல, அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக போலீஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த இடத்துக்கு இவளும் வந்துடுறா, ஏஞ்சலிக்கும் வந்துடுறா. அவ வந்ததுமே இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், பர்னபஸ் தான். அது மட்டும் இல்ல, அவனோட வாயால சொன்ன ரெக்கார்டு வந்து என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அவன் ஜூலியா அப்படின்ற பொண்ணை கொண்டு இருக்கான், அதனால அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஃபேமிலியை மறுபடியும் வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், அதனால இவனை வந்து இதுக்கப்புறமும் சும்மா விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அவன் வெளியில வரான். என்னடா அடைச்சு வச்சவன் வெளில வரானேன்னு பார்த்தா இதுக்கப்புறமும் நான் எந்த குடும்பத்துக்கும் வந்து பிரச்சனை கொடுக்க போறதில்ல, ஆனா நான் ஒன்னையும் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வரான். பார்த்ததுமே அங்க இருக்கிற போலீஸ்கார் அவனை சுடுறதுக்கு ட்ரை பண்றாரு. எவ்வளவு புல்லட் பட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. அவன் வந்து இப்ப ஆஞ்சலிக்கா வந்து கடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இப்பயாவது இவளோட உண்மையான ரூபத்தை இவங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கறதுனால இதை பார்த்து அங்க ஊர் போலீஸும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கு நடுவுலயும் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. இவன் கூட சேர்ந்து எலிசபெத்தும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அவளோட கண்ணை வச்சு இவளை தரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப கர்லினும் அவளோட வேர்வல்ஃப் உருவத்துல மாறி அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்களோட குடும்பத்தோட ஒரிஜினல் ஃபார்ம் இப்ப எல்லாத்துக்குமே தெரிய வந்துருது. இவ வந்து ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த சூனியக்காரில, அதனால அவங்களெல்லாம் இவளை வந்து எதிர்க்க முடியல. அப்பதான் இவ வந்து ஒரு உண்மையை சொல்றா. ஆக்சுவலா இவங்களோட குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு சாபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறதுக்கு காரணமே இந்த சூனியக்காரி தான். ஏன்னா இவனோட அம்மா அப்பாவை கொன்னதும் இவ தான். அது மட்டும் இல்ல, நம்ம டேவிடோட அம்மாவை கொன்னதும் இவ தான். இந்த பொண்ணு கர்லின் அப்படின்ற பொண்ணை வேர்வல்ஃபா மாத்தினதும் இவ தான். குடும்பம் உருவாக்குன இவ்வளவு பெரிய பேரையும் ஒரு சம்பாத்தியத்தையும் இவ வந்து மொத்தமா அழிச்சு இவங்க குடும்பத்தையும் சாபத்துக்கு உள்ளாக்கி இருக்கா. இதெல்லாம் பார்த்து இவ சொல்லிட்டு இருக்கும் போது டேவிட் வந்து அவங்க அம்மாவை தான் வந்து பேயா பார்த்துட்டு இருக்கிறான். அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா இந்த ஏஞ்சலிக் கிட்ட தான் வந்து அவளை அங்க இருக்கிற சாண்டலியர்ல தள்ளி விட்டுருது. அவள அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிறா. அப்ப அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவளை அதோட பிடிச்சி கீழே தள்ளிடுது. இதனால அதுல இருக்கிற அந்த லைட்டிங்ஸ் அந்த இதெல்லாமே அவன் மேல குத்தி அவ அந்த இடத்துல வந்து இறந்து போறா. இந்த வீடு மொத்தமா வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால இங்க இருக்கிற எல்லாரும் எப்படியாவது இந்த வீடு டிசாஸ்டர் ஆகிறதுக்குள்ள கிளம்பி போகணும் அப்படின்னு வந்து கிளம்பிட்டாங்க. அப்ப கடைசியா நம்ம ஹீரோ வந்து இவகிட்ட ஒரு ஃபைனல் குட் பை வந்து சொல்றதுக்காக வரான். அப்ப இவ என்ன பண்றானா இந்த சூனியக்காரியை அவளோட உடம்புல இருந்த அந்த இதயத்தை எடுத்து இதையாவது நீ வச்சிரு அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. ஆனா அது ஒரு தூசி மாதிரி அந்த இடத்துல வந்து உடஞ்சு போயிருது. எப்படியோ இந்த சூனியக்காரியோட கதை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த வீடு முழுக்க அவன் விக்டோரியாவை தேடிட்டு இருக்கிறான். அவன் எங்க பார்த்தாலும் இல்ல. எங்க அப்படின்றத டேவிடோட அம்மா வந்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பள்ளத்தாக்குல தான் அவன் நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிய வந்துருது. இந்த வீடே மொத்தமா வந்து இப்ப எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து விக்டோரியாவை தடுக்கிறதுக்காக தான் போறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் சொல்ற எதையுமே அவ கேட்கற மாதிரி இல்ல. இதை பாருங்க, நான் சாதாரண மனுஷி, நான் வெளிச்சத்துல வாழ்றவ, ஆனா நீங்க அப்படி கிடையாது, இருட்டுல வாழ்றவர், நம்ம 2 பேரும் சேர்ந்து நிச்சயமா வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு அங்கிருந்து மேல இருந்து அவ வந்து கீழே குதிச்சிடறா. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஜோசட் எப்படி பண்ணாலோ அதே மாதிரிதான் இப்ப இவ்வளவு வந்து குதிக்கிறா.
அப்போ இவன் வந்து ஜோசட்ட காப்பாற்ற முடியாம மிஸ் பண்ணிட்டான். ஆனா நிச்சயமா விக்டோரியாவை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, இவன் அவ கூடயே ஜம்ப் பண்ணி கீழே விழுறதுக்குள்ள அவளை வந்து கடிச்சு அவளையும் வந்து வேம்பையரா மாத்திடுறான். இதனால அவங்க 2 பேரும் கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. இவன் தான் வந்து மனுஷனா மாதிரி விக்டோரியா கூட வாழணும்னு ஆசைப்பட்டான். ஆனா வேற வழி இல்லாம இவளையும் இப்ப வேம்பையரா மாத்திடுறான். அதனால இவங்க 2 பேருமே என்னன்னைக்கும் வாழ்வாங்க. இவங்க அந்த ஜாலியா வந்து இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா இருப்போம் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி கடியில பார்த்தா அந்த ஜூலியா வந்து அப்படியே கண்ணு முழிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இவளும் வந்து வேம்பையரா மாறி இருக்கா. குடும்பத்துல ஒண்ணு இருந்தாலே தாங்க முடியாது. ஒரு வேம்பையரும் ஒரு வேர் உல்ஃப்னு எப்படா சமாளிச்சீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.